கைஸ் நம்ம இன்னைக்கு மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 35 36 தான் நம்ம பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எவ்ரி திங் யூ அனிமே, நான் உங்கள் துறை. எபிசோடு ஸ்டார்டிங்கில் குயின்சான் தான் சொல்லுவான், நான் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறப்போ, உன்னை நான் சாகடிக்காமல் விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு நம்ம குயின்ஃபானை சொல்கிறப்போ, குயின்ஃபானை ஒருத்தன் அட்டாக் பண்ண வருவான். அவனை குயின்ஃபான் அட்டாக் பண்ணி எறிகிறப்போ லீ தான் இதை பார்த்துட்டு இவனை நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லும் போது லீயோ ஒருத்தன் அட்டாக் பண்ண வருவான். அந்த அட்டாக்கை லீயோ அவனை அடித்து தூக்கி போடுவான். அப்படியே நம்ம ஹீரோ உடம்புல பார்த்தீங்கன்னா மின்னல் எல்லாமே அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த காங்குடைய பிரின்சஸ் தான் பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அவங்களும் ஒருத்தனை அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அவனை சுற்றி இன்னும் எனர்ஜியை கொண்டு ஒரு பிளாஸ்ட் அடிப்பான். அவனுடைய அரேனாவில் இருக்க எல்லாரும் அப்படியே தெரிச்சு போய் கீழே விழுவாங்க. பெசல் கெட்டு தான் சொல்லுவார், இந்த குயின்சான் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போ தான் பிரின்ஸ்பல் சொல்லுவார், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் போட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவார். அப்படியே பேடல் அரேனாவை தான் காட்டுவாங்க. அந்த அரேனாவில் இருக்க மாஸ்டர் தான் சொல்லுவார், இப்போ இந்த பேடல் அரேனாவில் 10 பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க. இந்த 10 பேருக்கும் 30 நிமிஷம் பிரேக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் பேடல் நடத்த போகிறீங்க. விட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, அவன் ஃப்ரெண்டோ டாக்டர் என்னை செக் பண்ணி பார்த்துட்டாரு, என்னுடைய கை மட்டும் தான் உடஞ்சிருக்கு, மற்றபடி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நம்ம ஹீரோ தான் சொல்லுவான், இதுக்காக நான் கண்டிப்பாக பழி வாங்குவோண்டா அப்படின்னு சொல்கிறப்போ, அதுக்கு லீட்டியான் தான் சொல்லுவான், நீ ஜாகிரதையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நம்ம ஹீரோ தான் சொல்லுவான், நான் அவனுங்களை ஒருத்தவங்க கூட விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்புறம் வேச்சான் தான் போயிட்டு சொல்லுவான் அவனுடைய பிரதர்கிட்ட, பிக் பிரதர் இங்கே என்ன நடக்குது, லீ நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவானான்னு கேட்குறப்போ, ஆமாம் லீ பார்த்தோன்னா குயின்சானுக்கு பாடம் புகட்டுறதா சொன்னான் அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போ தான் ஜாவோஃபிங்கை காட்டுவாங்க. ஜாவோஃபிங் தான் தான் மனசில் நினச்சிப்பா, இந்த குயின்ஃபார்ம் திங்கிங் பயங்கர டீப்பாக இருக்கே, இவன் நம்ம குடும்பத்தை விட்டு போகிறவரெலாம் அவனுடைய சக்தியை மறைச்சி வச்சுருந்துருக்கானே, குயின் ஃபேமிலியை விட்டு போனதுக்கப்புறம் அவனுடைய சக்தியை முழுத்தையும் கொண்டு வந்திருக்கான். அப்போ தான் பக்கத்தில் இருக்க அவன் ஆளுக்கிட்ட ஜெய்ஹான் கிட்ட சொல்லிவிடு, அவனை எப்படியாச்சுன்னா ஃபென்னர் கிட்ட சண்டை போட வையே, அப்படி இல்லைனா அவன் டிஃபீட் பண்ணுறத நான் பார்த்தாகணும், அப்படி இல்லைனா அந்த ஜேஹாய் தன்னுடைய பணத்தை திருப்ப கொடுக்க சொல்லுன்னு சொல்லிட்டு ஜியோஃபிங் சொல்லுவான். இருக்கிறவரு சரின்னு சொல்லிட்டு போகும்போது அப்படியே பேடல் அரேனாவை தான் காட்டுவாங்க. அந்த இடத்துல பிரேக் முடிஞ்சு எல்லாரும் எதுக்கு நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ தான் அங்கே இருக்க மாஸ்டர் ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவார், யாரும் தனிப்பட்ட பிரச்சனைக்காக யாரையும் காயப்படுத்தக்கூடாது, யாரையும் கில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு முதல்ல 2 பேருக்கு போட்டியை ஸ்டார்ட் பண்ணி வைப்பார். போட்டி ஆரம்பிக்கும் போது 2 பேரும் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடம்பு ஃபுல்லாக பவரை எனர்ஜியை கொண்டு வரும்போது இன்னொருத்தன் எதிர்க்க ஸ்வாடை வச்சுக்கிட்டு ஸ்வாடு வின்ட்டு ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாஷ் அடிப்பான். அந்த ஸ்லாஷ் அப்படியே போகிறப்போ அவன் எதிர்க்க இருக்க என்ன பண்ணுவான்னா, அந்த அட்டாக்கை தடுத்து நிறுத்தி இவனை கண்டினியூஸாக அட்டாக் பண்ணுவான். ஒரு கட்டத்தில் அவனை தூக்கி அடிக்கிறப்போ அவன் அப்படியே போய் பின்னாடி கீழே விழுவான். பின்னாடி கீழே வந்ததுக்கப்புறம் இவனும் அதிகப்படிய சக்தியை பயன்படுத்தினால அரேனாவில் அப்படியே முட்டி போட்டு நிற்பான். அப்போ வின் பண்ணது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்தவன் தான் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க. எல்லாரும் அப்படியே கை தட்டுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லீக்கும் இன்னொருத்தனுக்கும் போட்டியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, அரேனாக்குள்ளே போனதுக்கப்புறம் லீ தான் சொல்லுவான், ஒழுங்கு மரியாதையாக நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறப்போ, லீ நான் உன்னை பார்த்து பயப்பில்லை, ஆனால் உங்ககிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய சில விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வஜ்ரா பவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பவரை யூஸ் பண்ணி லீயை நோக்கி அட்டாக் பண்ண வருவான். லீ என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய ஒட்டுமொத்த சக்தியை பயன்படுத்தி ஒரு பிளாஸ்ட் அடிப்பான். அந்த பிளாஸ்ட் பட்டு அவன் அப்படியே கீழே விழுவான். அதுக்கப்புறம் அங்கே இருக்க மாஸ்டர் தான் லீ தான் வின் பண்ணான்னு சொல்லிட்டு அறிவிப்பான். அங்கே இருக்கவங்க பேசுவாங்க, லீயை பார்த்தீங்கன்னா அவனுடைய ஹை கிளாஸில் இருக்கிறான்னு தோக்கடிக்க முடியல, அப்போ கண்டிப்பாக லீ தான் இந்த போட்டியோட வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேசிகிட்டு இருக்கும் போது ஜாவோஃபிங்கோடைய ஆள் தான் வருவான். அவன் மேடம் நீங்கள் சொன்னதை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, குயின்சான் மட்டும் தன்னுடைய சக்தியை மறைச்சிருந்தான்னு தெரிஞ்சிருந்தா அவனை இந்த போட்டியிலேருந்து விளக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோஃபிங் சொல்கிறப்போ, நம்மளோட ஹீரோடைய அம்மாவை தான் காட்டுவாங்க. ஹீரோ நினச்சி அவங்க வருத்தப்பட்டு இருக்கும்போது மாஸ்டர் 3rd ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வாங்கும் இன்னொருத்தனுக்கும் மேட்ச் வைப்பார். அப்போ தான் வாங்க பார்த்து ஒருத்தன் சொல்லுவான், இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ 2 பேரும் பேட்டில் கிரவுண்டில் நிற்கிறப்போ வாங்க பார்த்து ஆப்போசிட்டில் இருக்கிறவன் தான்
அவன் சொல்லுவான், வாங் நான் வந்து உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம் தானே. நான் வந்து ஒருத்தவன் சொல்லுவான், வாங்கு வந்து பார்த்தோன்னா ஹியூமன் லெவலில் வந்து பீக்கில் வந்து இருக்கான், அவன் கண்டிப்பாக வந்து எர்த் லெவலுக்கு வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த மாஸ்டர் வந்து போட்டி ஆரம்பிப்பார். அப்போ தான் வந்து அவனுடைய ஸ்பேரை யூஸ் பண்ணி அப்படியே அவன் வானத்தில் பறந்து 1000 ஆர்மி வைலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவரை வந்து யூஸ் பண்ணுறப்போ கீழே இருக்க வாங் வந்து சிரிச்சுக்கிட்டு அவனுடைய ஸ்வாடை வந்து எடுத்துட்டு, நீ வந்து ஸ்பேரோ விஷயத்தில் வந்து ஸ்பீடாக தான் இருக்கேன், ஆனால் என்னுடைய ஸ்வாடை அதை விட ஸ்பீடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிளாஸ்ட்டு தான் அடிப்பான். அப்படியே அவன் வந்து கீழே விழுவான். விழுந்ததுக்கப்புறம் வந்து வாங்க அங்கேருந்து கிளம்புவான். அவனும் வந்து அப்படியே சாஞ்சதுக்கப்புறம் வாங்கு தான் வின்னர்னு சொல்லிட்டு வந்து அந்த மாஸ்டர் வந்து சொல்லுவார். அங்கே இருக்க தான் வந்து சொல்லுவாங்க, வாங்கு வந்து ஒரே கிளாஸில் வந்து அவனை வந்து டிஃபீட் பண்ணிட்டான், ஹியூமன் லெவல் பீக்குக்கும் எர்த் லெவலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்கும் போது வந்து அப்போ தான் வந்து அந்த மாஸ்டர் என்ன பண்ணுவான்னா 4th ரவுண்டுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிளேட்டை வந்து எடுத்து அப்படியே மாற்றி வைப்பார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குயின் ஷானுக்கும் குயின் ஃபாங்குக்கும் மேட்ச் அப்படின்னு சொல்லுவார். கொடுத்த கேட்டு ஹீரோ டிஃப்ரெண்ட்டு தான், இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே இருக்கவங்களாம் வந்து அப்போ குயின் ஃபேமிலிக்கு இருக்கவங்க வந்து சண்டை போட போகிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது குயின் ஃபேங் வந்து என்ன பண்ணோன்னா அந்த அரேனாக்குள்ளே நின்றுட்டு குயின் ஷான் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அந்த மாஸ்டர் கிட்ட போயிட்டு உன்னுடைய கலரியை நீயே தேடிக்கிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவர் அங்கேருந்து போவான். அப்போ தான் வந்து குயின் ஃபேன் வந்து சொல்லுவான், இந்த போட்டி வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை, உன்னுடைய பவரை நீ இவ்வளோ நாள் ஹைடில் பண்ணி வச்சிருந்தல அப்படின்னு கேட்பான். பவர் என்ன தான் அதிகமாக இருந்தாலும் நீ எனக்கு ஒரு இதுவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறப்போ அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், நீ வந்து பார்த்தோன்னா என்னுடைய ஃப்ரெண்டை வந்து காயப்படுத்தியிருக்க, அந்த கோபத்தில் இருக்கும் போதே வந்து உன் சாவை தேடி நீயே அரேனாக்குள்ளே வந்திருக்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். நம்ம ஹீரோ நோக்கி வந்து குயின் ஃபேன் வந்து கோவமாக அட்டாக் பண்ண வரப்போ நம்ம ஹீரோ தான் சொல்லுவான், அவனுடைய ஸ்ட்ராங் வந்து ரொம்ப வீக்காக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஷீல்டை உருவாக்கி வந்து அதை தடுப்பான். அதை பார்த்துட்டு குயின் ஃபேன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுவான், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒட்டுமொத்த பவரையும் வந்து யூஸ் பண்ணி மறுபடியும் வந்து ஹீரோவை நோக்கி அட்டாக் பண்ண வருவான். அவன் தான் என்ன சொல்லுவான்னா, உன்னுடைய எபிலிட்டியும் வந்து ரொம்ப வீக்காக இருக்குடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னொரு முறையாக வந்து அந்த அட்டாக்கை வந்து தடுப்பான். அட்டாக்கில் வந்து சில வேவ்ஸ்லாம் வந்து பரவி அங்கே இருக்கவங்க எல்லாரையும் வந்து முடுறப்போ நம்ம ஹீரோவை வந்து அவன் பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹீரோ ஒத்த கையிலே வந்து தடுத்து நிறுத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோ தான் கேட்பான், நீ என்னடா சாப்பிடவே இல்லையா, ரொம்ப வீக்காக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டுறப்போ குயின் ஃபேன் வந்து மறுபடியும் கீழே இறங்கி நின்றுட்டு, எப்படி இது சாத்தியம், என்னுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த்தையும் நான் வந்து பயன்படுத்தினேன், அது எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு அடுத்தது வந்து பார்த்தோன்னா அவனுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் பயன்படுத்தி 30 வேவ் பவுண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருப்பான். அவங்க வந்து பார்த்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா குயின் ஃபேமிலியில் இருக்க வந்து 13 வே கில்லிங் பாயிண்ட்டு தானே, இதை வந்து பார்த்தீங்கன்னா குயின் ஃபாங்க்கு வந்து 30% வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ தான் வந்து ஜாவோ ஃபிங் பக்கத்தில் இருக்கவங்க வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடும்பத்துடைய பாரம்பரிய கலைமுறையை வந்து பயன்படுத்துவாருங்கிறத நான் நினச்சே பார்க்கல, இப்போ யங் மாஸ்டர் வந்து வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ தான் ஜாவோ ஃபிங் வந்து அந்த கீழ்த்தனமான கியூவிச்சியுடைய மகன் வந்து எப்படி என்னுடைய ஃபென்னரை வந்து எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவார். இதோடு வந்து இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. வேறு ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.